நாமக்கல் மனவளக்கலை மன்றத்திலே 1996 இதே இடத்திலே இருந்து நான் பயிற்சி எடுத்துக்கொண்டவன். அடிப்படை பயிற்சி எடுத்துக்கொண்டேன், காயக்கல்ப பயிற்சி எடுத்துக்கொண்டேன். அதன் பின் அகத்தாய்வு அப்பொழுது 4 நிலைகள் இருந்தது. நிலை 1, 2, 3, 4 என்று அந்த 4 நிலைகளையும் இதே அறிவுத்திருக்குறளை எடுத்துக்கொண்டேன். அதன் பின்னர் அந்த 97-98ஆம் ஆண்டு வாக்கிலே இதனுடைய திறப்பு விழா நடைபெற்றது. அப்பொழுது நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்தார்கள். அப்பொழுது அந்த பள்ளியிலே நான் முதுநிலை பட்டதாரி வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலம். இதனுடைய திறப்பு விழாவினுடைய விழா நிகழ்வு ஆனது நாமக்கல் தெற்கு பள்ளியில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பு குழு உறுப்பினர்களே நானும் ஒருவன். அவரை மேடை ஏற்றி அந்த மேடை நிர்வாகத்தை எல்லாம் எனக்கு கொடுத்திருந்தார்கள், எங்களை போன்றவர்களுக்கு. அதிலே அவரை அழைத்து வந்து மேடை ஏற்றும் பொழுது நான் அவரிடம் அருகில் சென்று வாழ்க வளமுடன் என்று அவருடைய வாழ்த்தை பெறுவதற்காக அருகில் சென்று சொன்னேன். அவர் அப்படியே அவர் கண்ணால் என்னை பார்த்து ஒரு நயன தீட்சியாக என்னை தொட்டு ஆசீர்வாதம் செய்து வாழ்க வளமுடன் என்று சொல்லி அந்த படியை கடைசி படி ஏறினார். அந்த நிகழ்வு எனக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, இவ்வளவு பெரிய, ஏனென்றால் இறைநிலை தத்துவத்தை பற்றி எனக்கு தெரிந்தவரை இவ்வளவு எளிதாக சொன்னவர் வேதாத்ரி மகரிஷியை போல வேறு எவருமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த இறைநிலை தத்துவத்தை அறிவியல் கண்ணோட்டத்துடன் பல்வேறு கவிகளை இயற்றி எங்களை போன்ற அறிவியல் ஆசிரியர்களுக்கெல்லாம் புரியும்படி எங்களை எடுத்துரைத்தவர் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆக அந்த காலம் தொட்டு 1996 முதல் நான் தொடர்ந்து அந்த உடற்பயிற்சியை, காயக்கல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த ஆண்டு பணி நிறைவு பெற்றும் பொழுது வரை ஏறத்தாழ 36.5 ஆண்டுகள், 37 ஆண்டு என்று சொல்லலாம். அந்த 37 ஆண்டு கால பணிக்காலத்தையும் நான் என்னுடைய மனதிற்கு பிடித்த மாதிரி மிக சிறப்பாக செய்ய முடிந்தது என்று சொன்னால் அதிலே பெரும் பங்கு நம்முடைய நாமக்கல் அறிவு திருக்கோயிலுக்கும் மனவளக்கலை அறக்கட்டளைக்கும் உண்டு என்று நான் இந்த நேரத்திலே நன்றி உணர்வோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் அது ஞானத்தில் மான பெரியது என்று சொன்ன வள்ளுவனுடைய அற்புதமான குரலுக்கு இலக்கணமாகத்தான் அந்த நன்றியுணர்வை நான் பல்வேறு கூட்டங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். நான் சேந்தமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றிய காலம். அப்பொழுது அந்த பள்ளியினுடைய சூழ்நிலை சற்று அசாதாரணமான சூழ்நிலை இருந்தது. வந்திருக்கலாம், சேந்தமங்கலம் பகுதி வாழ் மக்கள் இங்கே வருகை தந்திருக்கலாம். அந்த பள்ளியிலே நான் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பின்னர் அந்த பள்ளியினுடைய மாணவருடைய நடத்தை மாற்றம் மிகப்பெரிய வழியிலே முன்னேற்றம் ஏற்பட்டது. தேர்ச்சி விழுக்காடு மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றம் ஏற்பட்டது. மாணவர் சேர்க்கை 2 மடங்காக இரட்டிப்பானது. அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பள்ளியிலே அங்கே இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் அறிவு திருக்குறளுடைய பிதாமகன் ஸ்தாபகர் நம்முடைய குரு அவர்கள், வேதலோக வித்யாலயா அவருடைய பள்ளியுடைய தாளாளர் தான் அங்க வந்து அறிவு திருக்குறள் கட்டுவதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் அழைத்து வந்து அந்த பள்ளியிலே நான் தொடர்ந்து மனவளக்கலை பயிற்சியை குறிப்பாக அந்த 10, 11, 12 மாணவர்களுக்கெல்லாம் அளித்ததன் காரணமாக பள்ளியிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்பட்டது. இதை தொடர்ந்து நான் பின்னால் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலைகளிலுமே நான் சொல்ல தவறுவது இல்லை. பல பள்ளிகளிலே எனக்கு சொல்வதற்கு முன்னால் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய நடத்தை மாற்றம், இந்த பிஹேவியர் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் களமாக அந்த மாணவர்களுடைய மனதிலே இழுக்கிறது. அப்படிப்பட்ட தொடக்கத்திலே நான் பணி நிறைவு பெற்ற பின் எந்த இதற்கு செல்லலாம் என்கிற பொழுது நம்ம நண்பர் குருவாயூரப்பன் சொன்னதை போல நான் ஏற்கனவே இதில் பயிற்சி எடுத்த காரணத்தினாலும் நான் திருவண்ணாமலை ரமண மகரிஷியினுடைய சீடர் என்ற அந்த டிவோட்டி என்ற காரணத்தினால் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் திருவண்ணாமலை சென்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஆன்மீகத்திலே சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் மனவளக்கலையை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தவர்கள் என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் ரொட்டேரியன் கந்தசாமி அவர்களும் உழவன் தங்கவேல் சார் அவர்களும். அவர்கள் இருவரும் என்னை வந்து கேட்டால் கேட்ச் பண்ணிட்டாங்க என்று சொல்ல வேண்டும். அதில் எனக்கு அதில் ஈடுபாடு இருந்த காரணத்தினால் நான் உடனே ஒத்துக்கொண்டேன். ஆகவே அந்த வகையிலே நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் இந்த நிர்வாக அரங்காளராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒத்துழைப்பும் ஆதரவும் ஆக அந்த வகையிலே உங்கள் ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மிகப்பெரிய பாரம்பரியமிக்க அறக்கட்டளை. சேலம் மண்டலத்திலே ஏறத்தாழ 21 அறக்கட்டளை இருக்கிறது. இங்கே அம்மாப்பேட்டை அறக்கட்டளையுடைய தலைவர் அன்புக்குரிய பட்டுசார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், அம்மாப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதுபோல பல்வேறு அறக்கட்டையிலிருந்து வந்திருப்பார்கள். அவர்கள் வந்தாலும் கொஞ்சம் எந்திரிச்சிருந்தீங்கன்னா உங்களை வருக என்று வணக்கம் தெரிவித்து விடுவேன். ஆக இப்படி பல்வேறு அறக்கட்டைகள் வந்திருக்காங்க என்று சொன்னால் இதற்கு காரணமாக இருந்தது என்னவென்று சொன்னால் என் உள்ளிலே இருக்கக்கூடிய அந்த மனவளக்கலையை பற்றி அந்த நேர்மறை சிந்தனை. அதை தொடர்ந்து நான் பயிற்சி எடுத்துக்கொண்டதனால் என்னுடைய மனதிலே ஏற்பட்ட மாற்றம், உடலிலே ஏற்பட்ட மாற்றம், புத்துணர்ச்சி, நேர்மறை எண்ணங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே சொல்லிக்கொண்டே போகலாம்.
ஆக இதையெல்லாம் அடுத்து நம்ம பணி நிறைவுக்கு பின் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பயிற்சியிலே நாங்கள் இந்த முயற்சியிலே தொடர்ச்சியாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம். இதில் இந்த அறக்கட்டளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு சேலம் மண்டலத்திற்கு 21 அறக்கட்டளைகளே ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான அறக்கட்டளை என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் ஏறத்தாழ 3 மாடி கட்டடம். இது அந்த காலத்திலேயே நான் இங்கே வரும்பொழுது அது ஒரு போர்ஷன் மட்டும் இருந்துச்சு. அடுத்த போர்ஷன் பின்னாடி வாங்கியிருக்காங்க. அது வாங்கி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இங்கே 2 பேரும் மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய நல்ல ஆத்மாக்கள் இங்கே வரைய தந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக தான் இந்த அறையிலே நல்ல தெய்வீக ஆற்றல் பரவி கொண்டிருக்கிறது. ஒன்று, இந்த அறக்கட்டளையை திறந்து வைத்தவர் நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே வருகை தந்து இங்கே அந்த அறிவுத்திருக்கோளை திறந்து வைத்திருக்கின்றார். நேரிலே வந்து, இப்பொழுது போல காணொலி காட்சி அல்ல, வீடியோ கான்பரன்சிங் அல்ல, நேரிலே வருகை தந்து கூட்டத்தை நடத்தி வாழ்த்தி இந்த இடத்துல அறிவுத்திருக்கோளை திறந்து வைத்தவர் நம்முடைய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அது மட்டுமல்ல, கூடுதல் கட்டடம் அந்த பக்கத்து இடத்தையும் பிளாட்டையும் வாங்கி ஏறத்தாழ 1 கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து 3 மாடி கட்டடத்தை எழுப்பி அதை திறந்து வைத்தவர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய தலைவர், நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய திரு SK ஐயா அவர்கள். ஆக 2 பெரும் தலைவர்களும் இங்கே வருகை தந்து இந்த அறிவுத்திருக்கோளை திறந்து வைத்த காரணத்தினால்தான் இங்கே இத்தனை அன்பர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நம்ம சொல்றாரு, MLA சொல்றாரு, இங்க இது வரைக்கும் தெரியல சார், இனிமே நான் வந்துடுறேன், இனிமே நான் தொடர்ந்து வந்துடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு. இனிமே நான் வந்து மனவளக்கலையை விட்டு இவ்வளவு செய்யறாங்களாங்கிறது இவ்வளவு வியப்பா இருக்கிறது. ஆகவே இனிமே நடக்கக்கூடிய விழாக்களை கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை இன்னும் மக்களிடம் நாம் தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய மனவளக்கலை மன்றத்தினுடைய அறக்கட்டளை என்பது இது மற்ற அறக்கட்டளைக்கு ஒரு முன்னுதாரணமாக வழங்கி கொண்டிருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. உதாரணமாக இப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் ஜெயின் பல்கலைக்கழகம். அந்த ஜெயின் பல்கலைக்கழகத்திலே ஒரு யோகா டிப்ளமோ பயிற்சி வந்து நம்முடைய SKM தலைவர் அவர்கள் முயற்சியில ஒரு MOE போட்டு அந்த டிப்ளமோவுக்கு படித்துக் கொண்டிருக்கின்றார். அதுல ஏறத்தாழ சேலம் மண்டலம் தான் இப்ப மற்ற 17 மண்டலங்கள் இருக்குது. உலக நாடுகள்ல இது 23 நாடுகள்ல உலக சமுதாய சேவா சங்கம் இருக்கிறது. அதுல ஜெயின் டிப்ளமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள 109 பேர் நாமக்கல் மன்ற அறக்கட்டளையில சேர்ந்திருக்கார்கள். ஏறத்தாழ 650 மன்றங்கள் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காரு என்று சொன்னால், மாணவர்கள்ல அதுல பெரும் பங்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மன்ற அறக்கட்டளையில் மட்டும் 109 மாணவர்கள் ஜெயின் டிப்ளமா சேர்ந்திருக்காங்க. ஜெயின் டிப்ளமா மட்டுமே. ஆக அது மட்டுமல்ல, ஜூன் 21 உலக யோகா தினம் மிக சிறப்பாக உலகம் பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஐநா சபை அறிவித்திருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ் திட்டத்தின் கீழே மிகச்சிறந்த ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினத்தை எது சிறப்பாக கொண்டாடுகிறதோ அந்த அறக்கட்டளைகளுக்கு ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி அவளை ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டம் இருக்கிறது. அதிலே கூட நம்முடைய நாமக்கல் மன்ற மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக ரூபாய் 1 லட்சம் என்று 2 லட்சம் ரூபாயை பெற்று மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரு 7 ஆண்டுகளாக, கடந்த 7 ஆண்டுகளாக சேலம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய 21 அறக்கட்டளைகளிலே முதல் அறக்கட்டளையாக முதல் பரிசை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு ஆழியார் அறிவுத்திருக்கோயிலே முதல் பரிசை பெற்றுக்கொண்டு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர் பெருமக்கள், வந்திருக்கக்கூடிய அத்தனை மெய்யன்பர்களுடைய கடுமையான உழைப்பும் பயிற்சியும் முயற்சியும் தான். இதிலே தொடர்ச்சியாக பார்த்தால் நான் அந்த பழைய ஆண்டறிக்கையெல்லாம் பார்த்து வியந்து போயிருக்கின்றேன். என்னவென்றால், மாணவர்களுக்கு மட்டும் ஏறத்தாழ 15,000 மாணவர்கள் ஒரு ஆண்டிலே பயிற்சி பெற்றிருக்கின்றார். பொதுமக்களையும் சேர்த்தால் ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலே ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்று பதிவேடு கூறுகின்றது. ஆனால் இந்த ஆண்டிலே பள்ளியிலே செல்வதற்கு சற்று தடையாக இருந்த காரணத்தினால் அந்த முயற்சி சற்று தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் பெற்றோர்களையும் அறிவுத்திருவுகளுக்கு வரவழைத்து அல்லது பேராசிரியர்கள் அங்கே சென்று இந்த அடிப்படை பயிற்சியை கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்திற்கு இந்த மனவளக்கலை மன்றம் வித்திட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. இது உடலுக்கு உறுதி செய்வதற்கு தான் நம்முடைய அடிப்படை உடற்பயிற்சி, உயிரை வளப்படுத்துவதற்கு தான் காயக்கல்ப பயிற்சி, மனதை வளப்படுத்துவதற்கு தான் தியானம், தவம் போன்ற பயிற்சிகள், அறிவை விரிவுபடுத்துவதற்குத்தான் அகத்தாய்வு பயிற்சி, எளிய இறை தத்துவத்தை புரிய வைப்பதற்குத்தான் பிரம்மஞான பயிற்சி, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்பதை போல கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்று அடிக்கடி சொல்லுவோமே, அதே போல அதை கற்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் துணை பேராசிரியர் பயிற்சி. இது போன்ற அத்தனை பயிற்சிகளையும் மிக சிறப்பாக இங்கே ஆழியார் அறிவுத்திருக்கோயிலும் இங்கேயும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் சென்ற ஆண்டிலே மாவட்ட கல்வி அலுவலராக பணி நிறைவு பெற்ற பின் நானும் திரு ராசிபுரம் மன்றத்தினுடைய நிர்வாக அரங்காளர் திரு கன்சாமி சார் அவர்களும் போய் பிரம்மஞான பயிற்சி ஆழியாரில் 3 நாட்கள் இருந்து முடித்தோம்.
அதன் பின் அருள்நிதி பயிற்சியும் 3 நாட்கள் இருந்து அதில் முடித்தோம். ஆக அடுத்து இப்ப துணை பேராசிரியர் பயிற்சிக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க. ஏன் கேட்டா இதுல மிக எளிய முறையில இருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு சுயநலம் கலந்த பொதுநலம். பொதுநலத்தில் உள்ள சுயநலம் என்னவென்றால் நம்முடைய உடலை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். கொரோனா காலத்துக்கு பின்னால் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நான் கூட புத்தக கண்காட்சியை பேசும்பொழுது அதை நான் குறிப்பிட்டேன். கொரோனா என்ற கொடிய நோய் நம்ம எல்லாம் வாட்டி வதைத்திருக்கிறது. உலகமே ஸ்தம்பித்திருக்கிறது. அது நமக்கு நல்ல படிப்பினை கொடுத்திருக்கிறது. நல்ல படிப்பினையும் கொடுத்திருக்கிறது, கெட்ட படிப்பினையும் கொடுத்திருக்கிறது. நல்ல படிப்பினை என்பது என்னவென்றால் நம்முடைய உடலினுடைய இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். இல்லையே அடுத்த கொரோனா வருகின்ற பொழுது நாம் யாரும் இருக்க முடியாது என்று நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது. அதே போல் நம்முடைய குடும்பத்திலே ஒரு ரத்த சம்பந்தமான உறவை நாம் இழந்திருக்கின்றோம். அதை ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு தான். ஆக அதன் காரணமாக கொரோனா என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இறைவன் என்ற கடவுள், இயற்கை, இறைசக்தி, இறைத்துகள் என்ன பண்ணியிருக்கிறது என்று சொன்னால், சிலருடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு சென்று விட்டது. அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. கொரோனா காலத்திலே நம்ம எல்லாம் விட்டு வைத்திருக்கிறது. அது காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களால் சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும், குறிப்பாக மனவளக்கலை மூலமாக இளைய சமுதாயத்தை மடைமாற்றம் செய்ய முடியும் என்பதற்காக தான் இயற்கை நம்மை விட்டு வைத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே தான் நான் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக பணியாற்றி கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றத்தில் அவர்களோடு இணைந்து உளவார பணி, நம்முடைய உழவன் சார் சொல்ற மாதிரி, அவர் உழவன் தங்கவேல் சார் மட்டும் அல்ல, அவர் உளவாரப்பணி தங்கவேல் சார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மனவளக்கலை மன்றமும் அறக்கட்டளைகளும் ராமகிருஷ்ணா மிஷன் முன்னாள் மாணவர் சங்கமும் இணைந்து உளவார பணியும் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆன்மீக சமுதாய பணியை தொடர் செய்வதன் காரணமாக இது ஒரு புண்ணிய கொள்முதல் என்று அடிக்கடி சொல்லுவார். ஆக இது ஒரு புண்ணிய கொள்முதலாக இந்த நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அறிவு திருக்கோயிலிலே நான் நிர்வாக அரங்காவலராக பொறுப்பேற்று இருப்பது, உங்கள் ஒத்துழைப்போடு உங்கள் ஆதரவோடு பொறுப்பேற்று இருப்பது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் மன நிறைவும் தருகிறது. பணி நிறைவு காலத்தில் இருக்கக்கூடிய எஞ்சிய காலங்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு பயன்படுவதற்கு என்னால் அத்தனை ஒத்துழைப்பையும் தருவேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட நல்வாய்ப்பை அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.